ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டை எப்படி நடவு செய்யணுன்னு பார்க்கலாம். நர்சரியிலேருந்து வாங்கின்னு வந்த இந்த ட்ராகன் செடியை இப்போ ஒரு பாட்டில் வைக்க போகிறோம். பாட்டில் ஒரு 3 ஹோல் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நார்மலாக மண் கலவையை போட்டுட்டேன். இப்போது இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியை இப்போது அந்த கவர்லேருந்து சைடில் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சென்டராக வைக்க போகிறேன். ஆல்ரெடி இந்த செடி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. அவங்க நர்சரியில் வாங்கும்போது நேராக வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ வச்சுருக்கேன். வேர்கள் விடத்துக்காக நான் ஃபுல்லாக மண் கலவையை ஃபுல்லாக ரொப்பிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், ரொம்ப அழுத்த வேண்டாம். மேலோட்டமாக மண்ணை போட்டுடணும். இந்த செடி ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொம்பு மட்டும் அதுக்கு நட்டு வைக்கிறேன். நீங்கள் பார்க்குற மாதிரி அதுக்கு பக்கத்தில் வேர் பக்கத்தில் படாமல் கொஞ்சம் சைடில் வச்சு அழுத்திட்டு அதுக்கு ஒரு கயிறு கட்டிட்டேன்னா அது எனக்கு இப்போ காற்றுல ஆடவே ஆடாது. அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. கட்டும்போது ரொம்ப டைட்டாக கட்டாமல் லைட்டாக அப்படின்ற மாதிரி கட்டி விடுங்க. ஏன்னா ரொம்ப இறுக்கமாக கட்டினீங்கன்னா செடி அழுகிடும். இயற்கை உரமாக நான் மண்புழு உரத்தை நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த ட்ராகன் செடியை நம்ம வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் தண்ணி விடும்போது மட்டும் நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது மட்டும் லைட்டாக விட்டால் போதும். நிறையா தண்ணி விடணும் அவசியம் இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு நம்மளுக்கு காய்களே விட ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.